2K ஜென்ரேஷனில் கம்ப்யூட்டர், சிடி டிரைவ், பென் டிரைவ் இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும் ஒரு பென் டிரைவ்னால ஒரு பர்சனுக்கு $10 million சம்பாதிச்சிருக்காரு. எப்படின்னு சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 2014 அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பர்சன் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்பை தேடி போயிருந்திருக்காரு. செகண்ட் ஹேண்டு லேப்டாப்பு வாங்கிட்டாரு. அது கூடவே ஒரு பேக் ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ அந்த பேக்கும் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அது கூடவே பேக் ஒன்று குத்துருந்துருக்காங்கல்ல, அந்த பேக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் இருந்திருக்கு. என்னடா இதுன்னு அவர் ஒரே ஷாக்கு. பேக்குள்ளே எப்படி இந்த பென்ட்ரைவ் வந்தது அப்படின்றதுக்காக சரி இந்த பென்ட்ரைவில் என்ன தான் இருக்குது அப்படின்றதுல ஒரு ஆர்வத்தில் அவர் பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டு செக் பண்ணியிருந்திருக்காரு. அதில் $10 million வர்த்துள்ள ஒரு பிட்காயின் அதில் இருந்திருக்கு. அவர் அதை சேல் பண்ணாமல் லீகலாக போலீஸ்கிட்ட போயிட்டு இதை சொல்லியிருந்திருக்காரு. இதுமாரி நான் ஒரு லேப்டாப் எடுத்திருந்தேன், அந்த லேப்டாப்போட பேக்கில் இந்த ஒரு பென்ட்ரைவ் இருந்திருக்கு, இந்த பென்ட்ரைவில் $10 million மதிப்புள்ள ஒரு பிட்காயின் ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு. நீதானா? போலீஸும் இதோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து விசாரிக்க நீண்ட நாளுக்கு அப்புறம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே பை டே வந்து ரொம்பவே இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து கோர்ட் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ இது கோர்ட் வரைக்கும் வந்ததுனால லா படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இதோட ஓனரை எங்களால் கண்டுபிடிக்க முடியல, சட்டப்படி இந்த பென்ட்ரைவ் யாருக்கு வந்து சேர்ந்ததோ அவங்களுக்கு தான் வந்து சேரும் லாலேயே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட கேல்குலேஷன் வந்து $10 million மீன்ஸ் ஒரு $83 அப்படின்னாக்கா $10 million வந்து பார்த்தோன்னா 83 crores லைக் தட் 83 கோடி. ஸோ ஒரு பென்ட்ரைவில் 83 கோடி. நீங்களும் ஒரு லேப்டாப் வாங்கும் போது கூட ஒரு பென்ட்ரைவை சேர்த்து வாங்கிக்கோங்க. நான்லாம் பென்ட்ரைவ் வாங்கினா 83 ரூபா கூட வராது.